ஹலோ காய்ஸ், பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சானட் 65 தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டே வந்து கம்பேரிசனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த யங் மென்னோட பியூட்டியை பற்றி தான் சொல்லுவாங்க. அந்த யங் மென்னோட பியூட்டியை வந்து டைம் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பார்த்துடலாம். ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். சின்ஸ் பிரேஸ் நார் ஸ்டோன் நார் எர்த் நார் போன்லெஸ் சி. இந்த பிரேஸ் அப்படின்னா பித்தளை, ஸ்டோன், எர்த் அண்ட் போன்லெஸ் சி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு எண்டே இருக்காது. இதுக்கெல்லாம் வந்து அழிவுன்றதே இருக்காது. பட் ஹியூமன் பியூட்டி அப்படின்றது வந்து ஹியூமன் பீயிங் அப்படின்னாவே என்றைக்கோ ஒரு நாள் இறந்து போகிற டெத் அப்படின்றது இருக்கும். அப்போது அவங்களோட பியூட்டி வந்து டெஸ்ட்ராய் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பான்லெஸ் சி மாதிரி இது எண்ட்லெஸ் இல்லாத ஒரு பியூட்டியாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளவர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஃப்ளவர் அப்படின்றது வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து அது இருக்கவே இருக்காது. அது டைம் போய்கிட்டே தான் இருக்கும். அது டயத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுமா? இதோட பியூட்டி வந்து நல்லா இருக்குது, அப்படி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. இப்போ மார்னிங் அந்த ஃப்ளவர் வந்து அழகாக இருந்தாலும் ஈவினிங் வந்து அதோட டல்னஸாக வந்துடும். அப்போது லாங் லாஸ்டிங்காக வந்து அந்த ஃப்ளவர் வந்து அதோட பியூட்டியாகவே இருக்குது. அது பியூட்டி வந்து கண்டினியூ ஆகாது. அதோட டைம் போக போக அதோட பியூட்டி வந்து டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃப்ளவரை வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டீல் கேட்ஸ் ஸோ ஸ்ட்ராங் பட் டைம்ஸ் டிகேஸ் அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஸ்டீல் கேட்டாகவே இருந்தாலும் ஆர் நாட் ஸ்ட்ராங், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. டைம் போக போக அதுவும் வந்து டெஸ்ட்ராய் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரெண்டோட அவர் சொன்னார், அந்த யங் மேன் இருந்தார், அவரோட பியூட்டியை வந்து அவாய்ட் பண்ணவே முடியலையாம். அவாய்ட் பண்ண முடியாத பியூட்டியாக இருக்குது, அதனால் வந்து அவர் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் பட் அவர் ஏஜ் ஆக ஆக என்றைக்கோ ஒரு நாள் வந்து அவர் இறந்துருவார். ஹியூமன் பீயிங்காக இருக்கவங்க இறந்துருவாங்க. பட் அவரோட பியூட்டியை வந்து இவரால் அவாய்ட் பண்ணவே முடியலையாம். இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, டைம் கிட்ட இருந்து அவரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பட் அது வந்து சாத்தியமில்லாத ஒன்று. டைம் போக போக ஏஜ் ஆக ஆக வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அஸ் அ ஏஜ் அவங்களோட பியூட்டி வந்து கம்மியாகி டெத் அப்படின்ற இதுக்கு முடிவுக்கு வந்துடும், எண்டாயிரும். லாஸ்ட்டாக வந்து அந்த 2 கப்லெட்ஸ் லைன் இருக்கா, அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த யங் மேனோட பியூட்டியை வந்து வர்ணித்து எழுதியிருக்காருல, அந்த பிளாக் இங்க் வந்து எப்பயுமே வந்து அந்த புக்ஸ் ரீடர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து தெரியும். அவரோட பியூட்டியை வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிளாக் இங்க் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கடைசியாக என் பண்ணியிருப்பார். அவரோட பிளாக் இங்க் வந்து என்றைக்குமே வந்து புக் ரீடர்ஸ்க்கு வந்து அவரோட அந்த யங் மேனோட பியூட்டியை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. இதான் வந்து சானட் 65ஓட ஷார்ட் சானட் தான். இது வந்து அந்த யங் மேனோட பியூட்டியை வந்து டைம் கூட கம்பேர் பண்ணியிருப்பார், அண்ட் ஃப்ளார் கூட கம்பேர் பண்ணியிருப்பார், அண்ட் பிரேஸ் அண்ட் ஸ்டோன், அப்புறம் வந்து அந்த எண்ட்லெஸ் சி கூட கம்பேர் பண்ணியிருப்பார். அது ஹியூமன் பீயிங்காக இருந்தால் என்றைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு டெத் அப்படின்றது இருக்கும். லாங் லாஸ்டிங்காக வந்து அவங்க வந்துகிட்டே இருக்க மாட்டாங்க அவங்க பியூட்டி அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. அந்த பிளாக் இங்க் அப்படின்ற சொல்லி கப்லெட்டில் முடிச்சிருப்பாங்க லாஸ்ட் 2 லைனில். தேங்க்யூ காய்ஸ்.